சுயம்புவாக உருவான தஞ்சை அம்மனோட சிலை உங்களுக்கு தெரியும். என்னதான் நம்ம எத்தனையோ அமானுஷ இடங்களுக்கு போயிருக்கோம் பேய் தேடி. இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது தான் எனக்கு லிட்டரலாக ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, புல் அரிக்குது. இந்த இடத்துல ஒரு மர்மமான நபரை பார்த்துருக்காங்க. அந்த நபர் தான் இந்த கோயிலை சுற்றி இப்பயும் பாதுகாத்துட்டு இருக்கிறதாவும் நிறைய வித்தியாசமான பூஜைகளை பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. ஐயா அங்கேயே நிற்க முடியுமா உங்களால்? இப்போ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அகைன் இன்னைக்கு ஒரு நியூ அட்வென்ச்சர் பண்ணுறதுக்காக காட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு கோயிலை தேடி நாங்கள் பயணம் பண்ணி வந்திருக்கோம். அந்த ஜெர்னி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஆபத்தாக இருக்குது. இந்த இடமே சொல்ல வார்த்தை இல்லை, ஷாக்கிங்காக நின்றுட்டுருக்கேன். நான் பேச்சே வரல. ரொம்ப இன்டீரியராக வந்துட்டோம் உள்ள. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இந்த இடம் எனக்கு வந்து ஜீவா மூலியமாக தான் தெரிய வந்துச்சு. காட் வாட்சர் சீரிஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அதுக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதனால தான் அப்பப்போ இந்த மாதிரி கடவுளை தேடிய பயணமும் நம்ம பண்ணிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் காட் வாட்சர் சீரிஸ் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இங்கே கார்டில் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். காட் வாட்சர் சீரிஸோட அனதர் எபிசோடு எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இன்றைக்கி வந்திருக்கோம். நான் நினச்சி பார்த்ததை விட இந்த இடம் ரொம்ப ஆபத்தாக இருக்குது. வரும்போதே காட்டு பண்ணியோட சத்தங்கள்லாம் கேட்டுச்சு. எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் இந்த இடத்துலேருந்து சேஃபாக வெளியே போகணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். கடவுள் கண்டிப்பாக துணை இருப்பார். ஏன்னா இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வீடியோ எடுக்க போகிறோம். அதனால தான் பயமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்த பற்றியும் இந்த கோயிலை பற்றியும் ஜீவா உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அண்ட் நானும் ஜீவா மட்டும் தான் வந்திருக்கோம். அதனால தான் இன்னும் பயம் அதிகமாக இருக்குது, 2 பேர் இருக்கிறதுனால. ஸோ ஜீவா கேட்போம். ஹாய் கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சரத்தண்ணா கூட காட் வாட்சர் சீரிஸ் பண்ணுறதுக்காக நானும் சரத்தண்ணா மட்டும் இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல ஆல்ரெடி நானும் என் ஃப்ரெண்டு மூர்த்தி இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். அன்றைக்கி எனக்கு மறக்க முடியாத பல விஷயங்கள் நடந்துச்சு. இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு சில விஷயங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். இங்கே என்னன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுயம்புவாக உருவான தஞ்சை அம்மன் இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாவலனா கோட்டகிரி ஐயனார் வந்து இங்கே பாதுகாவலனா இருக்காரு. இந்த ஐயனார் தான் இந்த ஒட்டுமொத்த காட்டையும் இரவு நேரங்களை பாதுகாக்கத்தான் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே நிறைய திருடர்கள்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து இந்த காட்டை பாதுகாக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டகிரி ஐயனார் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஐயனார் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஐயனார். தஞ்சை அம்மனும் ரொம்பவே பவர்ஃபுல். என்னதான் இந்த கோயில் கடந்த காட்டுக்கு நடுவில் இருந்தாலும் இந்த கோயில் நிறைய பேருக்கு குலதெய்வ கோயிலாக இருக்கிறதுனால மக்கள் ஒரு நிதி திரட்டி கோயில் உருவாக்கியிருக்காங்க. இந்த சுயம்பா உருவான தஞ்சை அம்மன் கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தஞ்சை அம்மன் உருவாக்கியிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த கோயிலை பற்றி. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே இந்த வீடியோ கண்டிப்பாக திருளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த காட்டுக்குள்ளே ரொம்பவே கம்மியான பேர் தான் இவ்வளோ இன்டீரியராக ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக உள்ள வருவாங்களாம். அப்படி வந்த சில பேர் இந்த இடத்துல ஒரு மர்மமான நபரை பார்த்துருக்காங்க. அந்த நபர் தான் இந்த கோயிலை சுற்றி இப்பயும் பாதுகாத்துட்டு இருக்கிறதாவும் நிறைய வித்தியாசமான பூஜைகளை பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. சில பேர் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பட் என்னன்னு தெரில. ஆனால் அது எப்போயாவது தான் நடக்குது. எப்போயாவது தான் அவர் இந்த இடத்துக்கு வந்து பூஜைலாம் பண்ணுறதா சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்க கடவுள் ரொம்பவே சக்தி வாய்ந்த கடவுள்னு சொல்கிறாங்க. எங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் வந்து சொல்லி வேண்டிக்கலான்னு வந்திருக்கோம். அண்ட் அதையும் தாண்டி அதான் மிஸ்ட்ரி நடந்துச்சுன்னா அதை கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி வந்திருக்கோம். அண்ட் இது யாரும் தப்பாலாம் நினச்சிக்க வேணாம். ஸோ இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பாருங்கள். இதை வச்சு எதுவும் கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் பண்ண வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி கடவுளை தேடி போகிற பயணத்தை நம்ம இந்த இடத்துலேருந்து இப்போ ஆரம்பிக்க போகிறோம். ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. அது லைட் எரியுது பார்த்தீங்களா? அங்கே தான் ஆக்சுவலாக கோயில் இருக்குது. காட்டுப்பணி நிறைய இருக்கணும் இங்கே. அதை வேற ஏன்டா சொல்லி பயமுறுத்துறா அப்பப்போ. வரும்போது பார்த்ததே இன்னும் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. சுற்றி முற்றி கண்ணு வச்சுக்கோ ஜீவா. நான் முன்னாடி மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது.
யாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏன்னு தெரில. தண்ணி சுத்தமாக அது தெரியல, இருக்கலாம். என்ன கேட்டுச்சுண்ணா? தண்ணி சுத்தமாக தெரியல எனக்கு. யாராச்சும் இருக்கீங்களா? என்னதான் நம்ம எத்தனையோ அமானுஷ இடங்களுக்கு போயிருக்கோம் பேய் தேடி. இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது தான் எனக்கு லிட்டரலாக ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, புல் அரிக்குது. ஒரு மாதிரி ஒரு பயமும் இருக்குது. ஒரு ஆன்மீக பயம் சொல்லலாம். அங்கே ஏதோ சிலை இருக்குது. அங்கே ஒரு நாய் இறந்து போச்சு தான் சொன்னாங்கண்ணா. அது எப்பயோ ரொம்ப காலபைரவரா? ஆமாம், காலபைரவர் தான். இந்த கோயிலே பிறந்து இந்த கோயிலே விசுவாசமாக இருந்ததுனால அந்த இடத்துல வச்சுருக்காங்க போல. கைஸ், நம்ம உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்து வெயிட் பண்ணலாம். பார்த்துண்ணா வந்துருக்குண்ணா. செப்பல் விட்டுருங்க. ஜீவா மூஞ்சல் ஆடிட்டு இருக்கா? சொல்லுங்க. ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? நம்ம கரெக்டாக கோயிலுக்குள்ளே காலை எடுத்து வச்சோம், தனியாக அது மட்டும் ஆடிட்டு இருக்குடா. ஆமாம். இதுதான் சுயம்புவாக உருவான தஞ்சை அம்மாவோட சிலை. நமக்கு தெரியும், இங்கே ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த இடத்துல மர்மமாக அதிசயமாக ஏதாச்சும் நடக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாங்கள் வெளில போகிறோம். இந்த இடத்துல இருக்க ஒரு நிமிஷமும் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அம்மன் கோச்சிக்கக்கூடாது நம்ம தப்பாக ஏதோ பண்ணுறோன்னு நினச்சி. ஏன்னா நம்ம அன்டைமில் வந்திருக்கோம். நாங்கள் எந்த ஒரு தப்பான நோக்கத்தோடும் உங்கள் கோயிலுக்குள்ளே வரல. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்கம்மா. காலம் முழுசாக நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களோட அருள் எங்களுக்கு எப்போவுமே தேவை. நாங்கள் நிறைய ஆபத்தான இடங்களுக்கெல்லாம் போகிறோம், நிறைய அமானுஷங்க எங்களை சுற்றி இருக்குது. இன்னிலேருந்து அதெல்லாம் எங்களை விட்டு விலகும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் உங்களை வணங்குறது. பேஸ் கேமரா இந்த இடத்துல வச்சுட்டு நாங்கள் வெளில போய் வெயிட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் மட்டும்தான். ரொம்ப நேரம் இந்த இடத்துல இருக்கிறது சேஃபும் கிடையாது. ஊஞ்சல் ஆன காட்சி தான் என் மைண்டில் இன்னும் நின்றுட்டு இருக்கு. ஆமாண்ணா, ஒரு மாதிரி பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. ஒரு மாதிரி அதை பார்த்துட்டு இருந்தால் எனக்கு இங்கே இருக்கக்கூடாதுன்னு தோணுது. ஏன்னா ஒரு இடத்துல அமானுஷம் நடக்குதுன்னா அது பின்தொடர்ந்து போய் அது என்னன்னு கண்டுபிடிக்கிற ஒரு லாஜிக் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அது பின்தொடர வேணாம், அது என்ன தெரிஞ்சுக்க வேணாம். கண்டிப்பாண்ணா, நம்மளையும் மீறின ஒரு சக்தி ஃபீல் பண்ண முடியுது நல்லாவே இந்த இடத்துல. கேஸ் என்னன்னா, ஒரு அமானுஷம் நடக்குது, அதை கேப்சர் பண்ணி உங்ககிட்ட ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தாலும், இந்த மாதிரி விஷயம் என்ன தான் எக்ஸ்ட்ரீமாக நடந்தாலுமே அது எதுவும்
கேப்சர் பண்ண வேணாம், நம்ம உணர்ந்தோம், நான் பெற்ற இன்பத்தை நானே வச்சுக்கணும் அப்படின்னு தான் தோணுது இதெல்லாம் பார்க்கும்போது. இப்போயே கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் ஜீவா கிட்ட, கிளம்பிடலாம், வீடியோ வேணாம், இந்த ஒரு மாதிரி இது உள் மனசு ஏதோ சொல்லுது அப்படின்லாம். பட் ஸ்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். கைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எந்த ஒரு அறிகுறியும் தெரில. ஸோ இன்னொரு 15 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிட்டு கிளம்பிடலான்னு நினைக்கிறோம். ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது இன்றைக்கி. ஆமாம், நான் ரொம்ப பதட்டமாகவே இருக்குது. இந்த அமைதி தான் ரொம்ப பயமுத்துதுண்ணா. தஞ்சைமன் எங்களோட குலதெய்வம் கூட, தஞ்சைமன் முனீஸ்வரன்லாம். ஓ, நாங்களும் தஞ்சைமன் வழி போடுவோம் ரெகுலராக. ஓகே ஓகேண்ணா. இந்த அமைதி தான் இன்னும் பயமுத்துது ஒரு மாதிரி. கைஸ் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம்னா ரொம்ப நம்பிக்கை இருக்கும். நிறைய பேருக்கு குலதெய்வங்களும் இருப்பாங்க. கேமரா வச்சுட்டு வந்தாங்க. ஆமாண்ணா, சீக்கிரம் குலதெய்வம் சொல்லி டாபிக் எடுக்கும்போது ஐயோ கோயிலுக்குள்ள தானே சத்தம் கேட்குது. ஆனது கேமரா எடுக்க. அம்மா பாரு, யாருமே இல்லைண்ணா. அம்மா சீக்கிரம் கேமரா எடுத்து கிளம்பிடலாம் போதும். வந்துட்டுண்ணா. ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடுச்சு. நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. யாரும் ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேங்க. கோயிலுக்குள்ளே யாருமே வந்து தடையும் கூட தெரியலண்ணா. நீ சொல்லும்போது கூட நான் ரியலைஸ் பண்ணல ஜீவா. நீ சொன்னல இந்த இடம் ரொம்ப ஆபத்தாக இருக்குன்னா, மற்ற கோயில் மாதிரி இது கிடையாதுங்க. சீரியஸாக இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில். நம்ம போனதில்லை. ஆமாண்ணா, உணர முடியுது நல்லா இந்த இடத்துல. என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு கோட்டைக்கு ஆகி சார், ஒரு கோட்டை கவனிக்கணும்னா எப்படியா? யாரு? ஐயா யார் நீங்க? நான் கூட யாரோ டான்ஸ் ஆடுற மாதிரி தோணுது எனக்கு. இங்கே பாருங்க, தனியாக யாரா டான்ஸ் ஆடுவாங்களா? ஐயா எங்க மூலியமா ஏதாச்சும் உதவி வேணுமா உங்களுக்கு? நீங்க அங்கேயே நிற்க முடியுமா உங்களால இப்போ? ஆமாண்ணா, அவர் எப்படி வேணா ரியாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாண்ணா. பாசிட்டிவாக பேசணும், பயத்தை பக்கம் காட்டக்கூடாது. காமன் கம்போஸ்டாக பேச, அதான் நம்ம எதுவும் தப்பு பண்ண வரல, அவர் உதவி பண்ண வந்தோம். நம்ம கொஞ்சம் பேர் பயந்தோம்னா நம்ம எதுவும் தப்பு பண்ண வரலன்னு நினச்சி கண்டிப்பாக
கண்ணா மறந்துட்டா? இந்த பக்கம் தான் போச்சு ஒளி. ஆமாண்ணா, மறைஞ்சிட்டானு தெரியலண்ணா. ஐயா, அங்கதானே இருக்காரு. ஐயா, சாமி. ஐயா, தீப்பந்தம் மட்டும் இருக்கு. என்னண்ணா இது? இந்த மாதிரி கண்டிப்பாக இல்லைண்ணா. இப்போ என்னண்ணா, இந்த மாதிரி சாமி வந்து ஆடுறவங்க இந்த மாதிரி தீப்பந்தத்தை கீழே போட்டு போக மாட்டாங்க. சரி, நமக்கு எதுக்கு தீப்பந்தம் அணைச்சிட்டு போயிடலாமா? இல்லைண்ணா, தொடவே தேவையில்லை நமக்கு. அதனால் எதனா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்கணும். அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படியே போகிறது நல்லதுன்னு தோணுதுண்ணா எனக்கு. ஐயா, எனக்கு நல்லா தெரியும் இந்த இடத்த சுற்றி தான் நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இந்த இடத்துல நிறையா அதிசயங்கள் நடக்கத்தான் சொன்னாங்க. அதை நேரடியாக பார்க்கலாம் இந்த இரவில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். வேறு எந்த விதமான நோக்கத்தோடும் வரல. உங்களை விட நாங்களும் தஞ்சைமன் மேலே அதிக பக்தி வச்சுருக்கோம். உங்களை கிட்டக்கு வந்து பார்த்து உங்ககிட்ட பேசி ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமா தான் வந்தோம். அப்படிலாம் உங்கள் அருள் எங்களுக்கு கிடச்சிடாதான்ற ஒரு அல்பாசையில் வந்தோம். உங்களை தொல்லை பண்ண வரல. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இனிமேல் இந்த பக்கம் நாங்கள் வரமாட்டோம். இல்லைண்ணா, ப்ளீஸ் நாங்கள் வெளில வந்துட்டு கண்டினியூ பண்ணுறோம். நான் வெளில பொறுத்தே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கணும். போகும்போது அந்த ரூட்லாம் கட்டுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த காட்டுக்குள்ளேருந்து நாங்கள் கிளம்புறோம். இவ்வளோ நேரம் இந்த இடத்துல இருந்ததே பெரிய விஷயம். அண்ட் அதையும் தாண்டி நிறைய பேர் இந்த காட் வாட்சர் சீரிஸை தொடர்ந்து கண்டினியூ பண்ண சொல்கிறீங்க. பட் அது என்னால் பண்ண முடியாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பர்சனலாக எனக்குமே அதில் உடன்பாடு இல்லை. பட் இருந்தாலும் எப்போயாவது இதை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த காட் வாட்சர் சீரிஸில் சம்டைம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் இருந்தால் மட்டும் பண்ணுறோம். இப்போ இந்த கோயிலுக்கு நான் வந்ததுக்கான முக்கியமான காரணமே, நம்ம கோஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக இந்தியா ஃபுல்லாக பல ஆயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறோம். அதுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் பாதிப்பும் இல்லாமல் நம்ம சேஃபாக வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் டெம்பிளை சூஸ் பண்ணி இங்கே வேண்டிட்டு போகலாம். அதே வந்து ஒரு வீடியோவும் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணோம். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் இந்த இடத்துல இருக்க முடியல. இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் இந்த ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம பிரம்மாண்டமான ஒரு காட் வாட்சர் சீரிஸ் பண்ணலாம். இந்த வீடியோக்கு மறக்காமல் உங்களோட ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சிம்பிளி சரத் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான வித்தியாசமான த்ரில்லிங்கான கண்டென்ட்ஸ்லாம் பார்க்க முடியும். ஜீவா 2-3 வார்த்தை கேட்டு கிளம்புவாங்க. இந்த கைஸ் லிட்ரலி அவரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ண போகிறேன்னே தெரில. கிட்ட போக அவர் எப்படி வேனிஷ் ஆனான்னு தெரில. லாஸ்ட் டைமும் இந்த மாதிரி தான் ஆச்சு. இந்த கோயிலில் என்ன நடக்குதுன்றது கரெக்டாக எங்களுக்கே தெரில கைஸ். ஏதோ ஒரு பெரிய மர்மம் மட்டும் இந்த கோயிலில் ஒளிஞ்சிருக்குன்றது நல்லா தெரியுது. கண்டிப்பாக சரத்தண்ணா சொன்ன மாதிரி இந்த சீரீஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சரத்தண்ணாவோட சேர்ந்து இந்த என்ன விஷயன்றதை கண்டுபிடிப்புன்னு நம்புகிறேன். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுருங்கண்ணா. அவ்வளோ கைஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பைக் ஸ்டார்ட்.